க்ஷிப்ரம் விஜானாதி, சின்ன விஷயமா இருந்தாலும் சட்டுன்னு புரிந்து கொள்ளுகிறான். சிரம் ஸ்ருணோதி, நீண்ட காலத்துக்கு கேள்வி அறிவு படைத்தவன். விஜ்ஞாயச்சார்த்தம் பஜதேன காமாத், எதை செய்து தெரிஞ்சுட்டானோ அதை கண்டிப்பா செய்து முடித்து விடுகிறான். நாசம் ஸ்பிருட்டா உபயுக்தே, கேட்காம வாயை திறந்து பேசவே மாட்டான். இது ரொம்ப முக்கியம். யாரானு ஒருத்தர் கேட்காத இருக்கிறச்சே என்னமோ நம்மத்தான் கேட்டாளாக்கோன்னு நினைச்சுன்னு குறுக்க பேசிட்டே இருப்போம் இல்லையோ. இப்படி பேசினாலே பெருமை சேராது. யார் ஒருத்தன் குறைவா பேசுகிறானோ அவன் பெருமை படைத்தவன். கேட்டா கேட்டதற்கு பதில் சொல்ல வேண்டும். நம்ம கேட்காத போது குறுக்க போய் சொன்னோம்னு வச்சுங்கோ, நமக்கு அந்த சொல் அம்பலமே ஏறாது. நம்ம இடத்துல கேட்கறதுக்கு ஆள் இருக்கா, நாம் சொல் எடுபட போகிறதா என்று தெரிந்து கொண்டு பேசணும். ஆபத்து நிலைமையில இருந்தா கூட அவர்களை அமர்த்தி காதை பிடுங்கி பேச வேண்டும். அப்படி இல்லாட்டா நம்ம கேட்காத இடத்துல போய் பேசிட்டே இருந்தோம்னா அவர் அப்படித்தான் குறுக்க ஏதானு பேசிட்டு இருப்பார்னு நம்ம நிஜமாவே நல்லது சொல்ற சமயத்துல கூட ஒத்துருமே கேட்காமலே போடுவார்கள். ஆகையால் கேட்கப்படும் போது மட்டும் பேசுகிறான். தத் பிரஜானம் பிரதமம் பண்டிதஸ்ய ந அப்பிராப்யம் அபிவாஞ்சந்தி நஷ்டம் நேஞ்சந்தி நோசு சோச்சித்தும். எது கையை விட்டு இழந்து போச்சோ அதை பத்தி ரொம்ப அவன் கவலைப்படுறதில்லை. எதுல ஆசை வைக்க கூடாதோ அந்த விஷயத்துல அவன் ஆசைப்படுறதே இல்லை. இந்த விஷயத்துல நான் ஆசை வைக்க கூடாதுனால் படக்கூடாது. நமக்கு சில பேருக்கு பெருமைக்காக சில வஸ்துக்கள்லாம் வேணும்னு தோணும். நீங்க இந்த கைத்தொலைபேசி வச்சுட்டு இருக்க முடியும், அது இருக்கு 2500 ரூபாயில இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் விற்கிறது. இது பல பேர் அந்த 40,000 ரூபாயை கையில வச்சுட்டு இருப்பா. அதற்குள்ள என்னென்னலாம் அதுக்கு பெருமை இருக்குன்னு கூட முக்காவாசி தெரிஞ்சிருக்காது. கடைசியில எதுக்குன்னா, இது பேசணும்னா எதை அழுத்தணும்னு தெரியும், வைக்கணும்னா எதை அழுத்தணும்னு தெரியும். இந்த 2 பொத்தான தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. ஆனா 40,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருப்பார். இது எதுக்கு வச்சிருக்கு? இதனால ஏதான உபயோகம் இருக்கான்னு பார்த்தால், நமக்கு ஒரு பொருள் எந்த அளவுக்கு உபயோகப்படுமோ அந்த அளவுக்கு தான் அதை நாம சேர்க்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம கையில வச்சிருந்தா இது என்ன தெரியுமா ஆகும்? முதல்ல வாங்கினது 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கினோமா, அதன் பெருமையை நமக்கு தெரியாது இல்லையோ. எங்கேயானு வச்சு தொலைஞ்சு போயிட்ட உடனே 30,000 ரூபாய் படுத்தேன்னுவா, அதுவும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் உபயோகமே படுத்தலையே. நான் உபயோகப்படுத்தினது கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும். இந்த 2 தவிர நான் அதை எந்த உபயோகமே படுத்தல. ஆனா தொலையர்ச்சை மட்டும் 30,000 ரூபாய் பண்டம் தொலைஞ்சதுன்னு தோணும். உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் 2,500 ரூபாய் பண்டம் தான் தொலைஞ்சிருக்கு. ஏன்னா நான் அதை பிரயோஜனப்படுத்தினது 2,500 ரூபாய்க்கு தான். ஆனா மனசு மட்டும் அதுக்கு 2,500 ரூபாய் வாங்கி வச்சுக்க தோணாது. என்ன தோணும்? நமக்கு இருக்கிற பெருமைக்கு 30,000 ரூபாய் பண்டம் தானே வாங்கி வச்சுக்கணும்னு நினைச்சுக்கிறானோ இல்லையோ. இதெல்லாம் மனோவிகாரம். செயல்பாட்டை பார்த்து தேவையானதை செய்தால் அது சிக்கனம்னு பேருன்னு வச்சுப்பீளோ எப்படின்னு வச்சுப்பீளோ. இருக்க வேண்டிய முறை அதுதான். நமக்கு என்ன பொருள் இருந்தாலும் அந்த பொருள் அதற்குரிய உபயோகப்படுகிறதான்னு பார்த்துத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது. தொலைஞ்சதுனாலும் அப்படியே தரைப்பட்டு போய் படுத்துடக்கூடாது. ஆபத்சு ச ந முஹ்யந்தி நரா பண்டித புத்தியா. ஆபத்து வந்தாலும் அதை கண்டு பயப்பட மாட்டான். இந்த ஆபத்து விலகித்தானே தீரணும். நாம இப்ப அடுத்து வாழ்ந்துதான் ஆகணும். ஆபத்து விலகித்தான் ஆகணும். நம்ம வாழ்க்கையிலே ஒரு காகிதம் பேனா எடுத்து வச்சுங்கோ. எப்பப்பெல்லாம் நான் ஆபத்தை கண்டு பயப்பட்டிருப்பேன்னு ஒரு 10 நிகழ்வுகளை எழுதி பாருங்க. எழுதிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஆபத்து நிஜமான ஆபத்தாவே நம்ம தலையில விடிஞ்சிருக்காது. ஆனா அந்த ஆபத்து விடிஞ்சுட போறதோங்கிறதுக்காக 6 மாசம் நான் கவலைப்பட்டிருப்பேன். இதைத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஆபத்துக்கள் வந்துட்டு தான் இருக்கும், போயிட்டு தான் இருக்கும். அதுக்குன்னு அதை கண்டு பயந்துட கூடாது. பயப்படாமலே இருந்தா அப்ப ஆபத்துக்கு திட்டமே போடாத போடுவோம்னா, திட்டம் போட வேண்டாம், தவிர்த்துக்க வேண்டாம் அவர் சொல்லலே, பயந்து தடங்கி போய் நிற்காதேன்னு தெரிவிக்கிறார். ஆபத்துக்கள் வந்து கொண்டிருக்கும், தாண்டித்தான் நாம போக வேண்டும். இப்போ ஒரு கடல்ல பிரயாணம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டோம். ஒரு அலை வரச்சேவும் அப்ப ஆபத்து தான். அலை வரத்தான் கப்பலே நகரும். அலையே இல்லை அப்படியே நின்று இருக்கணும்னா நின்னே போயிடும். காற்றே இல்லாத ஒரு திற வெளிப்பகுதியிலே நெருப்பு எரியவே எரியாது, சமைக்கிறதுக்கே முடியாது. எதுவும் அசைஞ்சு அடுத்தடுத்து நடக்கத்தான் பெருமை சேரும். ஆகையால் ஆபத் சுச்ச ந முஹ்யந்தி, இவன் பண்டிதன்னு பேசப்படுகிறான். நிச்சிச்சய பிரகமதே நாந்தர்வசதி கர்மணः அவத்திய காலः வஷ்யாத்மா சவை பண்டித உச்சதே ஆர்ய கர்மணி ரஜ்யந்தே. பெரியோர்கள் செய்த செயலை மட்டும் திரும்ப செய்கிறான், மற்றவத்துல புத்தி வைக்கிறது இல்லை. பூதி கர்மாணி குருவத்தே, எனக்கு எது பெருமை சேர்க்குமோ அந்த செயலை செய்யணும்.
சின்ன சின்ன செயல்கள்லாம் நம்ம பொழுத வீணாக்கிண்டு இது என்னத்துக்கு பண்ணோம்னு நாமே நினைச்சுன்னு பொழுத கிடைச்சிடக்கூடாது. நமக்கு பெருமை சேர்க்க வல்ல செயல்களை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். ந கிருஷ்யத்தாத்ம சம்மானே ந அவமானே திருப்தியதே. யாரான ஒருத்தர் அவமானப்படுத்திவிட்டால் உடனே அதுக்குன்னு ஹோன்னு அழறது, தூக்கி வச்சுட்டா ஹோஹோன்னு கொண்டாடி சிரிக்கிறது. இது ரெண்டுமே லோகத்துல மாறி மாறி நடக்கும். இன்னைக்கு நமக்கு பேர் இருக்குன்னு வச்சுங்கோ, எல்லாரும் வருவா, எல்லா கொண்டாட்டமும் இருக்கும், எல்லா இடத்தும் கூப்பிடுவா, பத்திரிகையில போடுவா, எங்கேயும் கிடக்கும். இதே கொஞ்சம் ஏதானு தப்பு பண்ணோம்னு இருந்தா இத்தனை நாள் இவர் பண்ணது, இத்தனை நாள் இவர் பேசினது, இத்தனை நாள் இவர் பாடினது எங்க காணா போகும்னே தெரியாது. அத்தனை பேர் சேர்ந்து இவர் ஒத்தர் தான் லோகத்துல குற்றமே புரிந்தவர் அப்படிங்கிறப்போல மறுநாள் செய்தித்தாளை பிரிச்சுன்னு வச்சுங்கோ, இவரை பத்தி தான் பக்கம் பக்கமா இருக்கும். எல்லாம் ஒரு மாசத்துக்கு ஓடும். மாசம் கழிஞ்சு போச்சு, அடுத்த குற்றம் வர வரைக்கும் தான் இவர் பேசப்படுவார். லோகத்துல அடுத்த குற்றம் ஒண்ணு வந்துடுத்துன்னா அப்ப இவரை மறந்தே போடுவோம். அதனால தூக்கி வைக்கிறச்சே தூக்கி வைப்பார்கள், காலில் மிதிக்கச்சே மிதிச்சிருவார்கள். இத ரெண்டையும் கண்டு நாம தான் விலகி இருக்க கத்துக்கணுமே தவிர, கொண்டாடினா யாரையோ கொண்டாடுறான்னு நினைச்சுக்கணும், இகழ்ந்தாலும் யாரையோ இகழ்கிறார்கள் நினைச்சுக்கணும். இதை கண்டு சிரித்தோ வருத்தப்பட்டோ அர்த்தமே இல்லை. இதைத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ந கிருஷ்யத்யாத்ம சம்மானே ந அவமானேன திருப்தியதே காங்கோ ஹிருத இவ அக்ஷோப்யா. இவன் எப்படி இருக்கணுமா, கங்கையினுடைய ஆழ்ந்த இடத்திலே அதுக்கு துளி கூட கலக்கமே இருக்காது. கங்கை சுமார் 1 மைல் தொலைவு ஆழம் இருக்கிற இடம்லாம் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல உள்ள போய் பார்த்தீங்கன்னா சலனமே இருக்காது. நாம எத்தனை போட்டு கலக்கினாலும் கங்கை கலங்காது. சமுத்திரைவ காம்பீரியன்னு சொல்லுவார்கள். சமுத்திரத்தை கலக்கிடுறதுக்கு நம்மால முடியுமா? பண்டிதன் அப்படித்தான் கலங்காமல் இருக்கலாம். யார் பேசட்டும், யார் வையட்டும், யார் வாழ்த்தட்டும், அதனால அசையாமல் இருக்கிறான் இல்லையோ, அதை பண்டிதன்னு கொண்டாடுகிறோம். தத்வஜ்ஞா சர்வபூதானாம் யோகஜ்ஞா சர்வகர்மணாம். விஷயங்களை ஒழுங்கா தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்துகிற விதத்தை சரிவர நினைத்து யாரை கொண்டு நடத்த வேண்டுமோ அந்த ஆளை கொண்டு நடத்துகிறானே அவன்தான் பண்டிதன். பிரவிற்த்த வாக்கு சித்திரகத ஊகவான் பிரதிபாவான் ஆசு கிரந்தஸ்ய வக்தாச்ச யஸ்ஸ பண்டித உச்சதே. பேச்சு சாமர்த்தியத்தை பத்தி சொல்றார். ஏன்னா நாம ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதை எப்படி எடுத்து சொல்றோமோ அதுக்கு தகுந்தாப்புலதான் புறத்தியாருக்கு புரியும். எனக்கு நன்னா தெரியும், ஆனா பேசுறதுக்கு வராதுன்னு வச்சுங்கோ, அப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்னொருத்தருக்கு எடுத்தே சொல்ல முடியாது. இன்னைக்கு படிப்பிலையும் கல்லூரியில சேரணும்னா இந்த பேச்சு சாமர்த்தியத்தை முக்கியமா வச்சுட்டா, வெறும் பரீட்சையினால மட்டும் இடம் கொடுத்துறது இல்லை. அதற்கப்புறம் கூட சேர்ந்து ஒரு 10 பிள்ளை 10 பொண்ணா பேச விடுறா. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுங்கோள்னால் கொடுக்கப்பட்ட 5 நிமிஷத்துக்குள்ளே தாங்களுக்கு கொடுக்கிற தலைப்புல சரியா பேசணும். பேசினா தான் இந்த கல்லூரியில உனக்கு இடமேன்னு சொல்றார்கள். அதனால நேர்முக பேச்சு ரொம்ப முக்கியமாயிடுறது. அதுவும் பல இடத்துல இப்ப வேலை வாய்ப்புக்குன்னா எங்கிருந்தோ தொலைபேசியில கூப்பிடுறா, அங்கேயே பேட்டி, நேரம் பாக்குறதே இல்லை, ஒண்ணுமே இல்லை. எங்கிருந்தோ யாரோ தொலைபேசி இல்லைன்னா அப்படியே திரை போட்டிருக்கு, திரையிலே எந்த நாட்டில் இருக்கிறோரோ நம்மள பாக்குறார், நாம இங்கிருந்தே பேசுறோம், 4 கேள்வி கேட்கிறார். இந்த 4 கேள்விக்குள்ள நான் 25 வருஷம் படிச்சு சொல்ல முடியுமா சொல்லுங்க? அவர் எங்கிட்ட பேசுறது 3/4 மணி நேரம், அதுவும் 100 பேருக்கு நடுவில் என்ன பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு என்ன பிடிக்கணும், தெய்வத்துக்கு என்ன பிடிக்கணும்ங்கிற மாதிரி பிடிச்சிருந்தா உண்டே தவிர அந்த 3/4 மணி நேரத்துக்குள்ள நான் கத்துன்றத சரியா சொல்லணும் இல்லையோ. அதுக்கு பேச்சு வன்மை முக்கியமா இருக்கு. பேச்சு வன்மை அடையணும்னால் தேவையற்ற பேச்சை குறைச்சுக்கிறது முதல் தேவை. அப்பதான் தேவையான பேச்சு எப்போதுமே எடுபடும். ரொம்ப பேசிட்டே இருக்கோம்னா வளவளான்னு பேசுகிறோம்ங்கிற கெட்ட பேர் தானே கிடைக்கும். எப்படி பேசணுமா, பிரவிற்த்த வாக், எந்த இடத்துக்கு போனாலும் தடையற்ற வாக்கு படைத்தவன். கோஷ்டி எதுவாவனா இருக்கட்டும், பழுத்த பணக்காரர்கள் இருக்கட்டும், மிக்க பண்டிதர்கள் இருக்கட்டும், யாரும் இருக்கட்டும், எனக்கு தர்மம்னு ஒழுங்கா எதை தெரிந்து கொண்டிருக்கிறேனோ அதை கவலைப்படாமல் பயப்படாமல் பேசுகிறானோ இல்லையோ, அதைத்தான் பிரவிற்த்த வாக்குன்னு சொன்னார். நான் பேசுறது தர்மம், கேட்டுக்கிறது யாரா இருந்தா எனக்கு என்ன, இப்ப இதை பத்தி பயப்படாமல் பேச வேண்டும். ஆனா எப்போ நான் பேசுறது தர்மமா இருந்தா, பயப்படாம பேசணும் அடாவடித்தனமா பேசணும் நான் சொல்ல வரல. இப்போ தெரிஞ்சின்றது தர்மமா இருந்துட்டா அப்ப பயம் இல்லாமல் எடுத்து பேசலாமோ இல்லையோ. என்ன, அவருக்கு பொறுப்பு அதிகம், அதனால பெரிய பதவியில் இருக்கார். எனக்கு வயசு 25, அவருக்கு வயசு 40. எனக்கு 40 ஆனா அவர் பதவியில நான் உட்கார மாட்டேன். அந்த எண்ணம் இருந்துட்டா ஒருத்தரை பார்த்து நமக்கு பயமே வராது. அவரிடத்துல மதிப்பு வரலாமே தவிர பயம் வரவே கூடாது. ஒருத்தர் பெருத்த படித்தவரா இருக்கார், மதிக்க வேண்டும். அவர் படிச்சவர்ங்கிறதுக்காக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தர்மத்தை மீறி நடந்தா மட்டும்தான் பயப்படணும். மற்றபடி சர்வேஸ்வரனை கண்டா கூட நாம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. பகவானே பயப்படாதேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர என்னதுக்காக வாழ்க்கையில நம்ம பயப்பட போகிறோம். அதனால பேச்சிலே சித்திர கதா, சித்திர கதான்னா பேச்ச நன்னா
அதுக்கு வேண்டிய சொற்களை வைத்து வேண்டிய உவமானங்களை வைத்து எடுத்து சொல்றானோ இல்லையோ. பேச்சு நன்னாத்தான் இருக்கும். சில பேர் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிடுவா. வாஸ்தவம் தான், அது உயர்ந்த பேச்சு தான். இருந்தாலும் அது மக்களுக்கு எடுபடணும் இல்லையோ. சாஸ்திரமே சொல்றது சத்தியம் புரூயாது பிரியம் புரூயாது நப்ரூயாது சத்தியம் அப்பிரியம். சத்தியத்தை பேசு, சத்தியமா இருக்குங்கிறதுக்காக உலகத்துக்கு பிடிக்காத சத்தியத்தை பேசிட்டே இருக்காதே. அப்புறம் உன் வார்த்தை எடையப்படாதுன்னு சாஸ்திரம். உன் வார்த்தை எடுபடணும்னா பிரியமானத்தை பேசு. நாங்க உடனே கேட்டோம், அப்படின்னா நான் சத்தியமே பேச முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா லோகத்துக்கு பிரியமானத்தை பேசணும்னா அசத்தியம் பேசினா தான் லோகத்துக்கு பிடிக்கும், சத்தியம் பேசினா பிடிக்க போறது இல்லை அப்படின்னு அர்த்தம் அல்ல. சத்தியம்தான் பேசணும், ஆனா அது லோகத்துக்கு ஏற்புடையதா போலே பேச வேண்டும். ஒருத்தருக்கு இந்த சத்தியத்தை எப்படி எடுத்து சொன்னா கேட்டுக்கொள்ளுவார்கள் என்று பேசுகிறான் இல்லையோ, அது சித்திர கதை. ஊகவான் தர்க்க ரீதியா நியாய ரீதியாக பேச வேண்டும். இன்னத்தான் பேசுறோம்னால் நம்ம அடிக்கடி அந்த தலை போட்டுட்டு எங்கேயோ போடுவோம். அது பேசிட்டே இருந்தா பொழுது வீணா போடும். வீட்டுல பேசுறோம் இல்லையா, அதுக்கு வேணா அது ரசிக்கலாமே தவிர மேடையில பேசணும்னா அது ரசிக்காது. எந்த பேட்டி காண போகும்போது அப்படி பேசணும்னா ரசிக்காது. எடுத்த தலைப்பிலேயே பேச வேண்டும், மாறாமல் பேச வேண்டும். அதற்கு வேண்டிய செய்திகளை தயாராக வைத்துக் கொண்டு பேச வேண்டும், தயார் பண்ணிக்கொண்டுதான் பேச வேண்டும். அதனால கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசி பார்த்து பார்க்கலாம், நன்னா பேசி வருதா, பயப்படாம இருப்போமா. கண்ணாடிக்கு முன்னாடி நின்னாலே முதல்ல நாம பயந்துருவோம். ஏன்னா நம்மளை பார்த்து பயந்து போடுவோம் இல்லையோ. இது புறத்தியார் பயப்படுறது போறாதுன்னுட்டு நம்ம வேற நாம பாத்துக்கிறோம். பெருமாளுக்கு முன்னாடி கண்ணாடி மாட்டிருந்தா நன்னா இருக்கும். அவர் அழகா இருக்கார், கண்ணாடி அழகா இருக்கு, அவர் பாத்துக்க நன்னா இருக்கும். இது நம்ம பயங்கரத்தை போய் நாம என்ன பார்த்துண்டு அது பேசி வேற பழகி பார்த்து இத்தனையும் பண்ணி பார்த்துண்டா தான் பழக்கம் ஏற்படும்.